வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு ஒரு அழகான விநாயகர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த விநாயகரை நாம் செஞ்சிடலாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நாமளே விநாயகர் செஞ்சு கும்பிடலாம் வாங்க. இப்போ நம்ம விநாயகர் செய்கிறதுக்காக மஞ்சள் தூளும் மைதாவும் எடுத்துக்கிறேங்க. இது அளவு எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ மஞ்சள் தூள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ மைதா எடுத்துக்கோங்க. 1 கப் மஞ்சள் தூள்னால் 1 கப் மைதா, ரெண்டும் சம அளவாக எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தாங்க, அதே மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இதை வெறும் மஞ்சளில் கூட செய்யலாங்க. ஆனால் மஞ்சள் மட்டும் செய்யும்போது நம்மளுக்கு வளைக்கிற தன்மை இருக்காது. அதனால தான் நம்ம மைதாவும் கூட சேர்த்திக்கிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வச்சு தாங்க நம்ம உருவங்கள்லாம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாவை ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த உருவங்களெல்லாம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு விநாயகருக்கான ஒரு மேஜை மாதிரி செஞ்சுக்கிறேன். இதுக்கு மேலே தான் நம்ம விநாயகருக்கான உருவம் செய்ய போகிறோம். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே அரச இலை வச்சுருக்குறேங்க. அப்புறம் விநாயகருக்காக ஒரு மாடம் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி இதை வச்சுக்க போகிறேன். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது விநாயகருக்கான வயிறு பாகங்க. அதை ஃபஸ்ட்டு ஒரு பால் ஷேப் மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிறேன். நம்ம எந்த உருவம் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பால் ஷேப் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷேப்பாக மாற்றிக்கலாம். இப்போ கை செய்ய போகிறீங்க, கால் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால் ஷேப்பு தான் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் இதை சிலிண்டர் ஷேப் மாதிரி மாற்றி இது கை காலாக நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம செய்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் நான் ஒட்டுறதுக்காக தண்ணி தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே விநாயகருக்கான ஒவ்வொரு பாகங்களையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. விநாயகருக்கான உடம்பு பாகம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் தலை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகருக்கு பூநூல் போட்டு விட்டுடலாம். இதுக்கு நான் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளை நூல் தாங்க, பூக்கட்ட நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது விநாயகருக்கான எல்லா பாகங்களுமே செஞ்சாச்சுங்க. கண்ணுக்காக நான் குறுமிளகு யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
விநாயகருக்கு திருநீர் சந்தனம் இதெல்லாம் வச்சு விட்டுக்கலாங்க. விநாயகர் கையில் கொலக்கட்டை வச்சுட்ருக்கிற மாதிரி இருந்தால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுக்காக நான் அந்த விநாயகர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண மாவையே கொலக்கட்டை ஷேப்பில் பண்ணிவிட்டு அது வெள்ளை கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருநீரில் டிப் பண்ணி கையில் வச்சு விட்டுருக்குறேங்க. அதுக்கப்புறம் விநாயகருக்கு தந்தத்துக்காக டூத் பிக்கையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் ஷார்ப்பாகவும் ஒரு பக்கம் பிளெண்டாகவும் இருக்குது விநாயகருக்கு. அந்த மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் நம்ம விநாயகர் ரெடி ஆகிட்டாருங்க. நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஆனால் நான் மூர்ஷிகர் இல்லாமல் விநாயகர் எப்படிங்க, அதனால் நான் இப்போ மூர்ஷிகரும் பண்ணிக்கிறேன். இங்கே வண்டி போகிற சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. சரி, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் வண்டி போகிறதுல கொஞ்சம் குறையும், நம்ம வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சவுண்டு குறையிற மாதிரியே இல்லைங்க. ஆனால் வீடியோவும் அப்லோட் பண்ணியே ஆகணும். அதனால தாங்க இந்த மாதிரி இடையில சவுண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப சாரி. நைட் டைமில் மட்டும்தாங்க அமைதியாக இருக்கும். அந்த டைமில் தினமுமே என்னால் தூக்கம் கெட்டு வீடியோ எடிட் பண்ண முடியல. அதனால தாங்க இன்றைக்கி பகல்லே எடிட் பண்ணுறதுனால இவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போது விநாயகரும் மூர்ஷிகரும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. மூர்ஷிகரோட கண்ணுக்காக நான் கடுகு யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற மாவையெல்லாம் விநாயகருக்கான தட்டு அலங்காரம் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தட்டுலெல்லாம் விநாயகருக்கு நீங்கள் என்னென்னலாம் படைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சிடலாங்க. விநாயகரை கடையில் வாங்கி சாமி கும்பிடுறதை விட இப்போ நம்ம கையாலேயே அழகாக செஞ்சாச்சுங்க. இதோட சந்தோஷமே தனி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.